உங்களுக்கு அன்பா நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் வசதிக்காக நிறைய பொருட்கள்லாம் வாங்குவீங்க. என்ன, அதில் உங்களால் கட்டுப்படுத்த முடியாத கட்டத்தில் ஒரு பொருள் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும், அதை வாங்குங்க. அது என்ன தெரியுமா? 2 பஞ்சு வாங்கி காதுக்குள்ளே என்ன பண்ணுங்க, வச்சுக்கிடுங்க. எதுக்குன்னா, ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா குறை சொல்கிறான் பாருங்க, இவன் சத்தத்தை காதில் ரொம்ப கேட்டு ரொம்ப பாதிக்கப்படுற பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா, அதை உள்ளே மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக வாழலாம். நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், கட்டுறதை கட்டிக்கிட்டே இருக்கலாம். என்னை பொறுத்தவரையிலையும் நிறைய வேலை காது எனக்கு கேட்காது, உண்மையாங்க, செவிடா போயிடும். குறை சொல்கிறோம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் கொடுத்த வேலையை கட்டி எழுப்பிட்டே இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ தான் நீங்கள் பிழைப்பீங்க. இவனுங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டு இவனுங்களை படி நம்ம வாழ்ந்தோம்னா குட்டி சொரதான் போகும், ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி நீங்கள் கட்டி எழுப்புகிற காரியங்களை நீங்கள் முடிக்கணும், சாதிக்கணும், இதை நடத்தணும் அப்படின்னு நீங்கள் முன்னேற காரியங்களை குறை சொல்லி ஒரு உதவி செய்யாமல் உங்களுக்கு வந்து எதிரடையான வார்த்தைகளால் உங்களை தடுத்து நிறுத்த பார்க்குறவங்களை பார்க்கும்போது கண்ணை மூடி ஜெபம் பண்ணிக்கிடுங்க, காதை அடைச்சிக்கிடுங்க, அவ்வளோதான். தொடர்ந்து போயிட்டே இருங்க. முடிவில் கர்த்தர் அலங்கத்தை முடித்து ஜெயத்தை தேவன் கொண்டு வருவார். அது ரொம்ப முக்கியங்க, இது ரொம்ப முக்கியம். இவங்க வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு உள்ளே கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கட்ட ஆரம்பித்த வேலையை பாதியில் நிறுத்திட்டு எனக்கு முடியலைன்னு உட்காருவீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. நான் கலங்க மாட்டேன், குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம். அதெல்லாம் பார்த்து நம்ம மனம் தளர்ந்து போனால் கட்ட வேண்டியது பாதியில் நின்று போச்சுன்னா அவங்க பரிதாபப்பட போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் பரிதாபப்பட மாட்டாங்க. அதான் அப்பா சொல்லுவாங்க, சில பேர் இருக்காங்களா, செஞ்சாலும் தப்பு, செய்யலைனாலும் தப்பு. ஏதாவது ஒன்று செய்ய போனால் அதுக்கு ஒரு குறை சொல்லுவானா, செய்யலைன்னாலும் குறை சொல்லுவான். இவனை கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழவே முடியாதுன்னு. உண்மைங்க. ஒரு முறை அப்பா இங்கே கூட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் ஒரு சபையின் வளர்ச்சி அதெல்லாம் அவன் முன்னெடுத்து தரிசனத்தோட ஆண்டவர் வந்து சொன்ன காரியங்களை நிறைவேற்றுக்கு, உதாரணமாக ஒரு ஆலயத்தை கட்டணும்னு எழுப்பி கட்ட ஆரம்பிச்சான்னா குறை சொல்றதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. தேவையா, என்னமோ இவங்க தான் தேவையை கொடுக்க போற மாதிரி, தேவையா அப்படின்வாங்க. இவ்வளவு பணம் செலவழித்தாக வேண்டுமா? சரி, இவ்வளவு சொல்றானுங்களே, நம்ம எதுவுமே கட்டாம பேசாம இருக்கலாம்னு சொல்லி பாருங்க. அதுக்கு ஒரு திருப்பி இன்னொரு காரியம், இத்தனை வருஷம் ஊழிய செஞ்சு ஒரு சர்ச்சு கூட கட்டல, ஊழியத்துல வளர்ச்சியே இல்லை, சோம்பல்ல இருக்கார் பாஸ்டர், ஒவ்வொருத்தர் எங்கேயோ போயிட்டாங்க, இவர் எப்படி இருக்கிறாரு, பின்தங்கி இருக்கிறார். ஆகவே நீ வேலை செஞ்சாலும் தப்பு தான், வேலை செய்யலனாலும் தப்பு தான். இவனுங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே வாழணும்னு நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. நீங்க உங்க வீட்டை கட்டி பாருங்க, இவ்வளவு பெரிய வீடு உனக்கு எதுக்கு, ஐயோ இப்படி சொல்றாங்களேன்னு சின்னதாக கட்டுங்க. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? 4 பிள்ளைய வச்சிருக்க, இத்தனோண்டு கட்டியிருக்க, அதுக்கு 2 குறை சொல்லிட்டு போவாங்க. குறை சொல்லுகிறவர்களுடைய வார்த்தைகளை நீங்க மனசுல வாங்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே மேல எழும்பாது. நீங்க என்ன செய்யணும்? கண்ணை மூடி ஜெபம் பண்ணி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை ஜெபத்தை தேவனுக்கு ஏறெடுத்து கொண்டே இருக்கணும். கைகளை வேலைக்கு திடப்படுத்தணும். கர்த்தர் முடிவிலே ஜெயத்தை தருவா. ஹல்லேலூயா.